குரோர்பதி நிகழ்ச்சியின் மூலம் உண்மையில் குரோர்பதியான அமிதாப் பச்சன். ஹிந்தி திரையுலகில் இன்று வரை யாரும் தொட முடியாத உச்சத்தை தொட்ட அமிதாப் பச்சன் தனது சினிமா தயாரிப்பு நிறுவனம் சந்தித்த நஷ்டத்தால் அதல பாதாளத்தில் விழுந்தார் என்றே சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அவர் ஆசையாய் கட்டி பெற்றோருடன் வாழ்ந்து வந்த பிரதீக்ஷா என்ற மாளிகை ஏலத்திற்கு வரும் அளவிற்கு நிலைமை மோசமானது. இதற்கு பிறகு சுதாரித்துக் கொண்ட அமிதாப் பச்சன் படிப்படியாய் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டார். பொருளாதாரத்தில் பூஜ்யமான அவர் மீண்டும் குரோர்பதியாக மாறுவதற்கு அவருக்கு உதவிய நிகழ்ச்சிதான் கோன் பனேகா குரோர்பதி. ஸ்டார் பிளஸ் சேனலில் அறிமுகமான இந்த நிகழ்ச்சி தற்போது 14 சீசன்களை கடந்து 936 எபிசோட்களில் வந்து நிற்கிறது. முதல் எபிசோடிற்கு 25 லட்சம் சம்பளம் வாங்கிய அமிதாப் நிகழ்ச்சி வெற்றியடைந்த பிறகு படிப்படியாக தனது சம்பளத்தை உயர்த்தினார். கடைசியாக ஒரு எபிசோடிற்கு 6 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கியுள்ளார். அவரது பொருளாதார முன்னேற்றத்திற்கு மற்ற காரணிகள் விளம்பரங்கள். கேட்பரி டெய்ரி மில்க், டாபர் சவன்பிராஷ், இமாமி, கல்யாண் ஜுவல்லர்ஸ், குஜராத் டூரிசம் என பல்வேறு விளம்பர படங்களில் அவர் நடித்தார். ஒரு விளம்பரத்திற்கு 5 முதல் 6 கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகின்றார் அமிதாப் பச்சன். இப்படியாக தனது பொருளாதார சிக்கல்களை முடிவுக்கு கொண்டு வந்த அமிதாப் பச்சனின் தற்போதைய சொத்து மதிப்பு சுமார் 3400 கோடி ரூபாய். மாதம் 4 கோடி ரூபாய் தவணை தொகையை கட்ட முடியாமல் தவித்தவர் தனது விடாமுயற்சியின் காரணமாக 3400 கோடி ரூபாய் சொத்து சேர்த்து தன் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோ என்பதை அவர் நிரூபித்துள்ளார்.